தமிழை அடையப்பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு எத்தனை. அழகுங்கிறது 8 இருக்கான். அதை சொல்கிறாங்க பாருங்க. அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இலைபு. இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கொடுத்து கேட்கலாம். இதில் எது சரியானது எது தவறானதுன்னு கேட்கலாம். கொஞ்சம் பார்த்து படிங்க நல்லா. அடுத்தது, தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னி 2. இது வந்து பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா எக்கால கன்னி, நந்தீஸ்வர கன்னி, இதெல்லாம் வந்து கன்னி 2 அடிகள் கொண்ட இதில் எழுதுறது வந்து கன்னி. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் விடுத்தூது அப்படிங்கிற ஒரு நூல் பாடல் வந்து பாடியிருக்காங்க. அதில் வந்து கன்னி அப்படின்னு சொல்லி 2 அடிகள் கொண்ட இதை 2 அடிகள் கொண்டதாக எழுதியிருக்காங்க. அதனால் வந்து அது கன்னின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, இலக்கண குறிப்பு. முத்திக்கனி. முத்திக்கனி அப்படிங்கிறது வந்து உருவகம். தெல்லமுது பண்புத்தொகை. அடுத்தது, குற்றமிலா, சிந்தாமணி, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. இது செவிகளுக்கு உணவான. இதில் வந்து 4ஆம் வேற்றுமை தொகை உறுப்பு மறைந்து வருது. கு அப்படிங்கிற உறுப்பு வந்து மறைந்து வர்றதுனால இது வந்து 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து, வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அது என்ன இலக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தூது. அடுத்து, தூது இலக்கியம் பாடப்படும் வெண்பா கலிவெண்பா. தூது இலக்கியம் வந்து கலிவெண்பாவில் தான் பாடப்படுறது.